வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஈவினிங் நம்ம போட்டாத்தர் சைட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்னென்னா, இங்கே உள்ள ஒரு ஆக்சுவலாக அந்த காலத்தில் 18th சென்ச்சுரியில் கட்டின ப்ரிசன் தான். எதுக்கு இங்கே ப்ரிசன் கட்டியிருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா குற்றவாளிகள் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸில் ப்ரிசன் கட்டி வச்சுருந்தாங்க. அது இப்போ அது ப்ராக்டிஸில் இல்லை, அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பட் அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் போனோம். அது பக்கத்தில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் சும்மா நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இதில் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிக்கெட் 3 பேருக்கு $120 ஆச்சு. ஆனால் அது வேலிட் 2 days வேலிட். எங்களுக்கு டைம் இல்லை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. நாங்கள் மெயினாக அதில் ஒரு க்ரூஸும் அதில் இன்க்ளூடட். அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி இடம் ஓரளவுக்கு நாங்கள் முடிஞ்ச டைமில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் allocate அட்லீஸ்ட் half a day for that. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணது ஒரு 2 hours என்னமோ தான் இருந்தோம். அது பத்தவே இல்லை ஆக்சுவலாக. இதுதான் அந்த சைட்டு. உள்ளே வந்துட்டோம் நம்ம. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சங்கர் படத்தில் அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த இடம் தான் அது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் க்ரூஸ்க்கு தான் போனோம். ஏன்னா அதுதான் லாஸ்ட் க்ரூஸ் ஆஃப் த டே. அதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் போக முடியாது. அதனால் முதல்ல அதுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இது என்ன அப்படின்னா, இங்கே பாய்ஸும் 9 years ஓல்ட்லேருந்தே இந்த மாதிரி ப்ரிசனர்ஸாக வச்சுருந்துருக்காங்க. அவங்கள இந்த ஐலாண்டில் அந்த சைடில் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இங்கே செத்து போனாங்களோ அவங்கள இருக்கிறதுக்கு ஒரு இடம். ஸோ அந்த 2 இடம் தான் அந்த க்ரூஸில் போய் காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ரிசனர்ஸ் இறந்துருப்பாங்க போல். ஸோ அங்கே இருக்கிறது தான் அந்த பாய்ஸோட ப்ரிசன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் அந்த ஐலாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் ஐலாண்ட் ஆஃப் த டெட். அங்கே தான் இந்த மாதிரி இறந்தவங்களாம் எரிக்கிறதுக்கு கிரிமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண இடம். அதுதான் அப்படி ஒரு சுற்று மாதிரி காமிச்சிட்டு, ப்ளஸ் நமக்கு அந்த சீனிக்காகவும் இருக்குது இந்த பிளேஸு இந்த க்ரூஸில். ஆனால் ஈவினிங்னால் நல்ல குளிர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் போகும்போது நல்ல காற்றும் வந்தது. நாங்கள் வெளியில் தான் நின்னோம். என்ன ஒரு 15 to 20 minutes ஆச்சு இந்த க்ரூஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே திருப்பி அந்த போட்டாத்தரை நம்ம சுற்றி பார்த்தோம். நம்ம அந்த சைட் பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிட்டன் ஆகுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டாத்தரோட சைட் அந்த வியூவும் தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குற்றவாளிகளெல்லாம் போட் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி 150 போட் கட்டினாங்களாமா அந்த தண்டனையாக. ரொம்ப ஹெவியான தண்டனை கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த பிளாக் ஹிஸ்ட்ரி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் அந்த ஒரு இது மாவு மில்லாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்டே பண்ணுற இடமா மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செல், இது எல்லாமே ஒன்று ஒரு செல்லு. கீழே நல்ல ஹெவி அயன் போட்டு அந்த செல் வச்சுருக்காங்களாம். மேலே லைட்டர் அயன் வச்சு கட்டியிருந்துருக்காங்க. ஆனால் 1897 ஒரு ஃபயர் இது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடமா இருக்குது. ஒருத்தவங்க இந்த காட் டவர், இதுதான் இங்கேருந்து தான் அந்த காடு எல்லாரையும் செக் பண்ணுறதுக்காக பார்ப்பார் போல். நாங்கள் சும்மா அங்கே போய் ஏறி போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான குற்றம் பண்ணவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக ரூமில் போட்டு அவங்களுக்கு எந்த விதமான சவுண்டோ எதுவுமே கேட்க முடியாதபடி வச்சு ரொம்ப ஐசோலேட் பண்ணி அந்த மாதிரியுமே தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் தண்டனை இல்லாமல் சைக்காலஜிக்கல் தண்டனை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலேயும் யார் இருந்தாங்க அவங்க பேர்லாம் போட்டிருந்தது. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்க்கணுன்னா ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக. சில பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரியிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து அழகாகவே 1 to 2 days அழகாக வந்து ஒன்று ஒன்றா பார்த்து ரீட் பண்ணி அப்படி போகலாம். நம்ம வந்து குயிக்காக நமக்கு டைம் இல்லாதனால குயிக்காக நாங்கள் வந்து என்னென்ன முடியுமோ அதை மட்டும் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ப்ரிசன் ஒரே சேட் ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. ஒருத்தவங்க தப்பிச்சு போனாங்க, திருப்பி வந்தாங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதியிருந்தாங்க சில அப்புறம் அவங்களுக்கான லாண்ட்ரி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்கூல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பசங்க இருந்தனால. அதுக்கப்புறம் வந்து சர்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு சைடு இவ்வளோ டார்க்காக இருந்தால், ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்க தங்குற இடம்லாம் அதெல்லாம் வந்து பயங்கரமாக கார்டன், அப்புறம் எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சில் வந்து அந்த மாதிரியும் இருந்தது குவார்ட்டர்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதில் அந்த அந்த அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும், யார் அவங்க எங்கே இருந்தாங்க அந்த செல்லில் அந்த மாதிரி. சில பேருக்கு செல்லெல்லாம் பெருசாக இருந்துச்சு. ஸோ டிபெண்ட்ஸ், அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்துருந்துருப்பாங்க போல். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செல்லில் இருந்துகிட்டே எல்லாத்துமே கிடைக்கிது அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லை. அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிமோட் பிளேஸ், எங்கேயுமே தப்பிச்சும் போக முடியாது, அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய சைட்னால் உங்களுக்கு நல்லாவே டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து நாங்கள் பண்ண தப்பு வந்து கொஞ்சம் நேரம் அலோகேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு டைமும் இல்லை, அதனால் கொஞ்சம் நிறைய டைம் வந்து அலோகேட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த அவரோட வீடு, அந்த வார்டோட வீடு. அது மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நல்ல மாடர்னைஸ்டாக இருக்கிற மாதிரி, நல்ல கார்டன் வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் கன்விக்ஸுக்கு இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக அப்புறம் தனியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்கள் ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்மி பராக்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல். இதுவுமே எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பெட்டு மட்டும் இருந்தது, ஒரு மாதிரி ஸ்டீல் மாதிரி பெட்டு வச்சுருந்தாங்க. அங்கே மேலே இருக்கிறது வந்து லாண்ட்ரி ரூம், இந்த சைடு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த பில்டிங் எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பெட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னுமே அந்த அயனில் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது ஆக்சுவலாக. மற்றதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்களுக்கு சரியான சைட். இதில் நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், வந்து ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக அப்படி மெயின்டைன் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இது பெரிய ஸ்பேஸ், அதனால் நிறைய டைம் எடுக்கும். எங்களுக்கு முன்னாடி எங்கள் ப்ளூ கலரில் போகிறாங்கல்ல, அவங்க அந்த தாத்தா பாட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து அவசரமாக போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் கூட தான் ஆரம்பித்தாங்க அவங்க, ஆனால் நாங்கள் பாதியிலே வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து குவார்ட்டர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட குவார்ட்டர்ஸ் இது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த சைடு இருக்கிறது வந்து சர்ச்சுமே இந்த குற்றவாளிகள் தான் வந்து பில் பண்ணியிருந்துருக்காங்க.
ஸோ நிறைய அவங்கள வந்து வேலை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக கடுமையான தண்டனை தான் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கார்டன் எல்லாமே இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து அந்த சைட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் ஆனால் அந்த சைட் போகலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சிருச்சு அதனால் கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் டுவர்ட்ஸ் எக்ஸிட்கே வந்துட்டோம். அந்த மெயின் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சைடில் பார்க்கிங்க்கு மட்டும் ஒரு எக்ஸிட் கொடுத்தாங்க, அதுதான் அந்த சர்ச்சு. அந்த எக்ஸிட் வழியாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுதான் வந்து போர்ட் ஆர்த்தர் சைட். இவ்வளோ தான் நம்ம பார்த்தோம். அதான் வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வேணும்னா நம்ம இன்னும் செகண்ட் டேக்கும் நம்ம போகலாம். ஏன்னா அந்த டிக்கெட் வந்து 2 டேஸ்க்கு வேலிட். ஆனால் நமக்கு அந்த பிளான் இல்லை. இது வந்து இன்னொரு ஏரியா வந்தோம். இதுக்கு பேர் வந்து ரிமார்க்கபிள் கேவ். இது வந்து என்னென்னா நமக்கு கேவ் மாதிரியே கீழே பக்கத்தில் நேச்சுரலாகவே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டேர்ஸில் வந்து கீழே போகணும் ஆக்சுவலாக மேலேருந்து. இது வந்து இதுவும் அந்த போர்ட் ஆர்த்தர்லேருந்து வர்ற வழியில் தான் இருந்தது. ஸோ அதையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த இடமும். இது வந்து லோ டைட் இருக்கனால நம்மளால் நல்லா கீழே இறங்கி அந்த கேவை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல அதுதான் அந்த கேவு. அதுக்குள்ளேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலைகள்லாம் வரும். இப்போ நீங்கள் ஹை டைட், அதாவது அலை உயரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வந்துடும் தண்ணி. நம்மளால் அந்தளவுக்கு கீழே இறங்கி பார்க்க முடியுமான்னு தெரில. இங்கே வந்து ஓரளவுக்கு தான் நம்மளை விட்ருக்காங்க. கீழே அந்த மண்ணுக்கெலாம் நம்மளால் போக முடியாது. ஆனால் யாரோ மண்ணிலலாம் போய் ஸ்டோன்ஸ்லாம் அடுக்கி தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும். ப்ராபப்ளி எகிரி குதிச்சு பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த போர்ட் ஆர்த்தர் பக்கத்தில் போகிறவங்க இங்கேயும் போங்க. இது முடிச்சிட்டோன்னா நம்ம கிட்டத்தட்ட நமக்கு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு சாயங்காலம். அது முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து திருப்பி எங்களோட ஸ்டேக்கு தான் போனோம். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டேர்ஸ் இருந்தது. மேபி ஒரு 150 to 200 ஸ்டேர்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம். சில பேர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிருக்கனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்களேன், இந்த வந்து நமக்கு பாதி தூரம் வர்றப்ப இப்படி ஒரு வியூ இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூ. வெயிலில் இருந்தோன்னா இன்னுமே இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இப்போ க்ளவுடியானனால நமக்கு வந்து அந்த ப்ளூ வந்து லைட்டாக தெரியுது. ஸோ இதான் நம்ம வந்தாச்சு. நம்ம ரூமுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்தோம். ஏன்னா நம்ம காலையில் திருப்பி கிளம்பி நம்ம டுவர்ட்ஸ் இதுக்கு போகிறோம், லான்செஸ்டன், பேக் டு லான்செஸ்டன். அதுக்கப்புறம் சிட்னிக்கு அடுத்த நாள் ஃப்ளைட்டு. போகிற வழியில் நம்ம வந்து மவுண்ட் வெல்லிங்டன் ஒரு இடத்துக்கு நாளைக்கு போனோம். அது மட்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அது லாஸ்ட் வீடியோ ஆஃப் டாஸ்மேனியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை டைம் எடுத்துச்சுன்னா இன்னும் ஒரு குட்டி வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அலைகளை பார்த்துட்டே நம்ம உட்காந்துட்ருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.